அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது 12 ராசிகளுக்குமான பங்குனி மாத ராசி பலன்கள் 2026 பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக ராசி பலன்கள் இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பாக இருக்கின்றன. சூரிய பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய பங்குனி மாதத்தில் 12 ராசிகள் மீது சூரியன் மற்றும் மீன ராசியில் ஏறக்கூடிய 6 கிரகங்களின் சேர்க்கை உள்ளிட்ட யோகங்களால் எப்படிப்பட்ட தாக்கங்கள் ஏற்படும் என சுருக்கமாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சூரிய பகவான் அவர்கள் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக உள்ளார். அதோடு மீன ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்களோடு சேர்க்கை நடத்த உள்ளார். மீன ராசியில் சனி பயிற்சியும் இங்கு பங்குனி மாதத்தில் நடக்க உள்ளது. இதன் காரணமாக உருவாகக்கூட புதாத்திய யோகம், லட்சுமி நாராயண யோகம், மாளவிய யோகம் உள்ளிட்ட 12 ராசிகளுக்கும் எப்படித்தான் இந்த ராசி பலன்கள் இருக்கின்றன என தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக மேசம் ராசி நண்பர்கள். மேசராசிக்கு பங்குனி மாதத்தில் விரயஸ்தானத்தில் சூரியன் பகவான் சஞ்சரிக்கும் உள்ளார். இதன் காரணமாக நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களின் செயல்திறன் கண்டிப்பாக அதிகரிக்கும். உங்களின் மனதைரியமும் திறமை அதிகரிக்கும். இந்த மாதத்தில் நிதி இழப்புகளை தவிர்க்க பணம் தொடர்பான விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். விரயஸ்தானத்தில் சனி உங்களுக்கு இருப்பதனால் சற்று அமைதியுடன் எதனை வேண்டுமானாலும் செய்ய வேண்டும். அடுத்ததாக ரிஷபம் ராசி நண்பர்கள். ரிஷப ராசிக்கு பங்குனி மாதத்தில் உங்களின் சிறப்பான முயற்சிகளால் வேலை, தொழில் மற்றும் கல்வி தொடர்பான விஷயத்தில் எதிர்பார்த்த நன்மைகளை பெறுவீர்கள். கடினமான சூழல் மற்றும் கடினமான வேலையில் மன உறுதியுடன் செயல்பட வேண்டும். குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி தரும் உங்களுக்கு. அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள். மிதுனம் பங்குனி மாத ராசி பலன். மிதுன ராசிக்கு இந்த மாதத்தில் சுபமான பலன்களே கிடைக்கும். வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக அதிக லாபத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் தந்தையுடன் உறவு மோசமடைய வாய்ப்பு இருக்கிறது. இதனால் பேச்சு மற்றும் செயலில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தந்தையை அனுசரித்து செல்லவும். பணியிடத்தில் சில தடைகளை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது. அதனால் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள். கடகம் பங்குனி மாத ராசி பலன். கடக ராசிக்கு பங்குனி மாதத்தில் உங்கள் ஆற்றல் மற்றும் நேரத்தை சரியான வழக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியும். உங்கள் முயற்சிகள் வெற்றியை நோக்கி செல்லும். உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வதனால் உறவுகள் கண்டிப்பாக வலுப்படும். அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். சிம்ம ராசியை பொறுத்தவரை எதற்கெடுத்தாலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். சிம்மராசிக்கு இந்த மாதத்தில் தைரியத்துடன் செயல்பட்டால் ஏமாற்றங்கள் நீங்கும். உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் பேச்சை கட்டுப்படுத்த வேண்டிய அற்புதமான மாதம். சமூகத்திலும் குடும்ப உங்கள் புகழ் அதாவது கௌரவம் அதிகரிக்கும். சூழலை உணர்ந்து செயல்பட வேண்டும். அடுத்ததாக கன்னிராசி பங்குனி மாத ராசி பலன். கன்னிராசிக்கு இந்த பங்குனி மாதத்தில் முடிவெடுக்கும் திறன் சிறப்பாக இருக்கின்றன. அதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக சமாளிப்பீர்கள். புதிய வேலையை தொடங்க அதில் வெற்றிகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்றன. குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்ல வேண்டும். உங்கள் வேலையில் அதிக தடைகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றன. அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். துலாம் ராசி பங்குனி மாத ராசி பலன். துலாம் ராசிக்கு நோய் எதிர்ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் நடப்பதனால் உங்களின் ஆரோக்கியம் மேம்படும். உங்களின் பொறுப்பற்ற செயல்களால் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும். வாழ்க்கையில் மோதல்களை சந்திக்க வாய்ப்புள்ளது. புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு உழைத்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இன்றைய வேலைகள் உத்தி போடாமல் செய்து முடிக்கலாம். அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள். விருச்சகம் பங்குனி மாத ராசி பலன். விருச்சகம் ராசிக்கு ஆன்மீக செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்களின் செயல்பாடுகளில் நிறைய நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்கள் வேலை தொழிலில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. எதிர்மறையான எண்ணங்களில் இருந்து விலகி இருக்கவும். உங்கள் பேச்சு செயல் கவனத்தை செலுத்துவதனால் சிறப்பான பலனை அடைவீர்கள். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். தனுசு பங்குனி மாத ராசி பலன். தனுசு உங்கள் ராசி பிறந்தவர்களுக்கு உங்கள் வேலையில் கடினமான உழைப்பு தேவை. நிதி நிலைகள் கண்டிப்பாக மேம்படும். முக்கியமாக இந்த பங்குனி மாதத்தில் முக்கியமான சில முடிவுகளை எடுப்பீர்கள். அது எதிர்காலத்தில் சிறப்பான பலனை தரும். உங்கள் இலக்குகளை அடைவதில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது.
அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள். மகரம் பங்குனி மாத ராசி பலன். மகர ராசிக்கு இந்த பங்குனி மாதத்தில் எந்த வேலை செய்தாலும் அதில் முன்பை விட சிறப்பான நன்மைகளே பெறுவீர்கள். உங்கள் அன்றாட வேலை மற்றும் புதிய வேலைகளை சரியாக திட்டமிட்டு ஒழுக்கமாக செய்தால் முன்னேற்றம் ஏற்படும். வேறு எதிலும் கவனம் செலுத்தாமல் இருப்பது நல்லதாகும். அடுத்ததாக கும்பம் ராசி நண்பர்கள். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் வாழ்க்கையில் ஸ்திர தன்மையை அதிகரிக்கும். நீங்கள் முன்னர் செய்த கடின உழைப்பிற்கான பலனை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். உங்களின் வேலை மற்றும் தொழில் தொடர்பாக எதிர்பார்த்த நன்மைகளை பெறுவீர்கள். முன்னேற்றத்தை பெறுவீர்கள். வாழ்க்கையில் கண்டிப்பாக நன்மை அதிகரிக்கும். அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள். மீன ராசிக்கு இந்த பங்குனி மாதத்தில் அனைத்து துறைகளில் நற்பெயர்களையும் மரியாதைகளையும் அதிகரிக்கும். சில காரணங்களால் மன அமைதியும் ஏற்படலாம். அதனால் சிரமங்கள் அலைச்சல் எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது. உங்கள் வாழ்க்கை துணையுடன் சச்சரவுகள் ஏற்படும். அதனால் பேச்சில் இனிமையை கடைபிடிப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் அனைவரும் அமைதியுடன் இருந்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாகவே நடைபெறும். குறிப்பாக இந்த விருச்சிக ராசி, மீன ராசி சற்று அமைதியுடன் இருக்க வேண்டும். மீன ராசியை பொறுத்தவரை நீங்கள் யோசித்து செயல்படக்கூடிய உங்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதமாக செயல்பட வேண்டிய மாதமாகும். ராசிக்குள் சனி பகவானும் சூரியனும் சஞ்சரிப்பதனால் வேலை பளு கூடும். ஒரு பக்கம் வேகமாக செயல்பட நினைத்தாலும் மறுபக்கம் அதில் ஏதேனும் ஒரு தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த நேரத்தில் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும். முக்கியமாக குரு பகவான், அந்த ராசிநாதன் குரு பகவான் 8, 10, 12ஆம் இடங்களை பார்ப்பதனால் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை கண்டறிவீர்கள். மறைமுக தொல்லைகள் விலகும். உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். தைரியமாக செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். தொழில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் எதிர்ப்புகள் பூர்த்தியாகும். வேலைகளை தேடி ஒருவருக்கு எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.